ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சிம்பிளான ஒரு டேஸ்டியான பால் பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் சேமியா எடுத்துக்கோங்க, அரை கப் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு ஜவ்வரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு 3 கப் தண்ணியை கொதிக்க வச்சு வறுத்த ஜவ்வரிசி எடுத்து அதில் கொட்டிக்கோங்க. தென் அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்ததும் வறுத்த சேமியாவையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பால் திக்கான பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பாயசம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான நட்ஸை நல்லா நெய்யில் பொரிச்சு எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ஜம்முன்னு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஈஸியான பாயசம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.